அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா நான் செத்துட்டா நான் செத்துட்டா இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே, நீ செத்த பின் கர்த்தர் இத்தனை காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்தம் பண்ணினதை யார் பார்க்க போகிறார்? எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பாரு. எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும். இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் முடிவில் எனக்கு மாறுதல் வரும். உன் காத்திருப்பின் காலம் போராட்டத்தின் காலமாய் இருக்கலாம், ஆனால் முடிவு மரணத்தில் அல்ல, மாறுதலாய் முடியும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். குடும்பத்தில் மாறுதல் வரும், சூழ்நிலையில மாறுதல் வரும், சரீரத்தில் மாறுதல் வரும், உன் வாழ்க்கையில மாறுதல் வரும், உன் பிள்ளையின் வாழ்க்கையில மாறுதல் வரும், உன் எதிர்காலத்தில் மாறுதல் வரும், மாறுதல் வரும், மாறுதல் வரும். நல்ல நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அவன் இந்த வார்த்தையை நல்ல உள்வாங்கணும். ஒரு பிரசங்கத்துக்கு ஒரு 4 குறிப்பு சொல்லிட்டு போறதுக்கு நான் வரவில்லை. அப்பா சமூகத்திலிருந்து அப்பா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும். இந்த யோபு பாருங்க, யோபு உண்மையில யோபுக்கு உண்டான சோதனை ஒருத்தங்களுக்கு வந்துட்டுன்னா எப்படிங்க இருக்கும்? ஒரு குடும்பத்துல அந்த நபர் மட்டும் உயிரோட, மீதி எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா. எனக்கு தெரிந்த ஒரு ஃபேமிலி ஆக்சிடென்ட்ல அவங்க மகா இறந்துட்டாங்க. அந்த ஃபேமிலி எல்லாருக்குமே ஆக்சிடென்ட், மகா இறந்துட்டாங்க. இது எல்லாரும் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அந்த தகப்பன்ட்ட இந்த நியூஸ் வரும்போது அந்த தகப்பன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சே, நாங்க எல்லாருமே செத்திருந்தா ஆமா இந்த பெயினை நாங்க சந்திச்சிருக்க வேண்டி வராதே. இவன் நாங்க எல்லாம் சேர்ந்து வந்தோம், மகா மட்டும் இல்லை, நாங்க எல்லாம் இருக்கிறோம். நாங்க எல்லாரும் தானே அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தோம், நாங்க எல்லாருமே மறித்திருந்தா. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இவன் மட்டும்தான், இவனும் மனைவியும் ஆசையாய் வளர்த்த 10 பிள்ளைங்க, சம்பாதித்த சம்பாத்தியங்கள், சரீர சுகம் எல்லாமே போனது. அப்படி போனா கண்டிப்பாக வருவான், மரணத்தை தான் எதிர்பார்த்திருப்பான். ஆனால் இந்த யோபு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். யோபு 14வது அதிகாரம் 14வது வசனம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். எனக்கு மாறுதல். All the days of my appointed time will I wait till my change come. எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம். அப்ப தேவன் ஒரு காலத்தை செட் பண்ணி வைத்துட்டார். உண்மையில் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஒரு நார்மலா ஒரு பர்சன் எதை எதிர்பார்த்திருப்பான் தெரியுமா? மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருப்பான். யோபு சொல்ல, அப்படி நீ செத்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவர் ஆயத்தம் பண்ணதெல்லாம் யாருப்பா பார்க்க போறான்? மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இந்த இடத்துல அவன் எல்லாம் இழந்து எல்லாம் நஷ்டப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட நான் செத்துட்டா நான் செத்துட்டா நான் செத்துட்டா இப்படி சொல்லி கொண்டிருக்கிற உள்ளமே, நீ செத்த பின் கர்த்தர் இத்தனை காலம் உனக்காக காத்திருக்க வைத்து ஆயத்தம் பண்ணினதை யார் பார்க்க போகிறார்? எனவே நீ மரணம் வரும் என்று எதிர்பார்ப்பதை விட்டுவிட்டு மாறுதல் வரும் என்று எதிர்பாரு. எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும். இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் முடிவில் எனக்கு மாறுதல் வரும். ஆமென். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில விசுவாசிக்கிறீங்க? எனக்கு மாறுதல் வரும், எனக்கு மாறுதல் வரும். இந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் கால முடிவில் எனக்கு மரணம் அல்ல, எனக்கு மாறுதல் வரும். Glory. Hallelujah. ஆமென். மொர்தெகாய் பாருங்க. மொர்தெகாய்க்கு எதிராக ஆமான் என்பவன் ராஜா உடைய மோதிரத்தை வாங்கி முத்திரை போட்டு இந்த டேட், இந்த மந்த், இந்த டேட்ல மொர்தெகாய்க்கு அழிவு, யூத குலத்துக்கு அழிவு. இது நடுவில் தான் மொர்தெகாய் ரெட்டுடுத்தி கொண்டு அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறான். உடனே ராஜஸ்ரீ எஸ்தர் நல்ல ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறாங்க. கொடுக்கும்போது மொர்தெகாய் என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? சரி, இருக்கிறது வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம், கடைசி ஆசையாவது அப்படி இருக்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் மாறுதல் வரும், மாறுதல் வரும். எஸ்தர் ராஜாத்திக்கு, எஸ்தருக்கு காரியத்தை எல்லாம் சொல்ல அனுப்புகிறான். அப்படி காரியத்தை சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்க, ராஜா கூப்பிடாம எல்லாம் போக முடியாது,
அப்படி சொல்லும்போது மொர்தெகாய் என்ன சொல்வார் தெரியுமா? எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியுங்கள். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நல்ல கவனிங்க, எப்படி சொல்றாரு இங்க பாருமா, நீ மௌனமா இருந்தா எங்களுக்கு வேற யாருமே, அப்படி சொல்லல, நீ மௌனமா இருந்துட்டேன்னா எங்களுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்துல. என்ன அந்த நம்பிக்கையை விடல பாருங்க. உண்மையிலே மொர்தெகாய்க்காக யூத குலத்துக்காக பேசுறதுக்கு அந்த இடத்துல எஸ்தரை தவிர வேற யாருமே கிடையாது. சில சிச்சுவேஷன்ல நமக்காக ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கு அந்த ஒரு பர்சன் மட்டும்தான் இருப்பாங்க, அந்த ஒரு நபர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களும் சில நேரத்தில் நோ சொல்லிட்டாங்கன்னு வரீங்களா, அந்த இடத்துல நம்ம இன்னும் சத்தமா தான் அழுவோம். ஆனா என்ன நம்பிக்கை! இவர் நீ மௌனமா இருந்தேன்னா யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேற இடத்துல இருந்து வரும். இவர் ஆண்டவர் செய்யணும்னு நினைச்ச காரியம் சில நேரத்தில் சில நபரை கொண்டு செய்ய வைப்பார். அந்த நபர் நோன்னு சொன்னாலும் அந்த காரியம் தடைபடாது. அந்த அந்த நபரை கொண்டு செய்வது தடைபடுமே தவிர அந்த காரியம் தடைபடாது. ஏன்னா என் ஆண்டவர் செய்கிற காரியத்தை எந்த மனுஷனுக்கும் முடக்க முடியாது. ஆமே. ஐயோ, எஸ்தர் நோ சொல்லிட்டாங்களா, போச்சு. இருந்த அந்த ஒரு நம்பிக்கையும் எத்தனை இடத்துல நம்ம இங்கேதான் ரெட்டு கொடுத்தோம். அது வரைக்கும் எஸ்தர் சொல்றாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடு, போடுறோம், இதை போடு, பண்றோம், அதை செய், பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு நல்ல இப்ப மொர்தெகாய் எஸ்தர் சொன்னதை கேட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு, எஸ்தர் சொன்னதை கேட்டு உபவாசத்தெல்லாம் விட்டு, எஸ்தர் சொன்னதை கேட்டு சரி அம்மா அந்த அம்மா சொல்லிட்டாங்க இப்போ வரும்போது இங்க பாரு, அவரை கூப்பிடாம எனக்கு போக முடியாது. நம்ம எல்லாம் நிறைய எஸ்தர் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெட்டு உடுத்திட்டு உபவாசத்துல இருக்கிறோம். பாரு, நீ மௌனமா இருந்துட்டேன்னா நாங்க எல்லாம் செத்துருவோம்ல சொல்லியிருக்கோம். நாங்க இல்ல, என நம்பிக்கை. ஏன்னா இந்த மொர்தெகாய் யார் தெரியுமா? கர்த்தருக்கு கொடுக்கிற மகிமைய உயிரே போனாலும் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க கூடாது என்பதுல உறுதியா இருந்தவன். ரிசல்ட் என்ன தெரியுமா? 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் கட்டளையின்படியும் செய்யப்படுகிறது. ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த பகல் வேளையில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன் காத்திருப்பின் காலம் போராட்டத்தின் காலமாய் இருக்கலாம். ஆனால் முடிவு மரணத்தில் அல்ல, மாறுதலாய் முடியும். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காத்திருப்பின் காலத்துல எஸ்தரை போன்ற சில நபர்கள் நமக்கு உதவியா இருக்கிறவர்கள் உண்டு. அவர்கள் சில நேரத்தில் உதவி செய்ய மறுத்தாலோ, உதவி செய்ய முடியாதில் தள்ளப்பட்டாலோ, உனக்கு ரட்சிப்பும் சகாயமும் முடிந்து விட்டது என்று எண்ணாதே. ஹல்லேலூயா. யாக்கோபே, யோசேப்பு இல்லை, உண்மைதான். பென்யமீனும் இல்லை, உண்மைதான். சிமியோனும் இல்லை, உண்மைதான். ஆனால் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர், உன் வலது கரத்தை பிடித்து உனக்கு துணை செய்கிற கர்த்தர் உன்னோடு தானே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த பாதையையும் எந்த சூழ்நிலையும் ஒருத்தங்க சொல்லுவாங்க, ஏன்னா அவங்க வஸ்திரம் எல்லாம் கொடுத்து விட்டாங்க, நான் இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு அந்த ஹெல்ப் பண்ணாங்க, இந்த ஹெல்ப் பண்ணாங்க, ஆனா இப்ப திடீர்னு சொல்லிட்டாங்க எனக்கு முடியாது. உடனே மொர்தெகாய் பாருங்க, உனக்கு முடியாதுன்னு எங்களுக்கு ரட்சிப்பு வராதுன்னு நினைச்சியா? ஆமே, நாங்கள் ஆராதிக்கிறது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அனுமதிக்கிறதும் கர்த்தர் அனுமதிக்காததும் நம்ம லைஃப்லயே திரும்பி பார்க்கணும். நீங்க மொர்தெகாய் வாழ்க்கையில பாருங்க, மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை செய்ய கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் மொர்தெகாயை தூக்கிலே போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. யோசேப்பை குழியிலே தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அந்த குழியை மூடி போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சாத்தானை யோபுவை தொட கர்த்தர் அனுமதித்தார். ஆனா ஜீவனை எடுக்க
கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அந்த அக்கினி அவர்களை பலம் செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை. தானியேலை சிங்க கபியிலே தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் சிங்கங்கள் அவனை பட்சிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பேதுருவை தண்ணீரிலே தாழ கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் தண்ணீரிலே மூழ்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பவுல் கையிலே பாம்பு கடிக்க கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் பாம்பின் விஷம் ஏற கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்ததாய் எண்ணி கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாதே. அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்கிறது. எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம். ஹalleluya. சில காரியங்களை அனுமதித்தது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அவர் அனுமதிக்காத காரியம் இருக்கிறது. அதை தான் யோபு கிட்ட சொன்னார். சமுத்திரம் எழுந்து வரும்போது அதை மணலினாலே எல்லையை போட்டவர் யார்? இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு நான் ஒரு எல்லையை போட்டு இருப்பேன் என்றால், யோபுவே, உன் வாழ்க்கையில சிலதை அனுமதித்தது உண்மை. ஆனால் சில காரியம் அனுமதிக்காததுனால தான் இன்னைக்கு நீ சாட்சியா நிற்கிற. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தயவும் பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு நல்ல கைகளை சட்டி அனுமதித்ததெல்லாம். அதே நேரத்தில் கர்த்தர் இந்த அனுமதித்த அத்தனையும் பாருங்க, எல்லாமே நன்மையா மாறிச்சு. எல்லாமே நன்மையா மாறிச்சு. ஆமான் தூக்கு மரம் செய்விக்க கர்த்தர் அனுமதித்ததுனால ஆமான ஈஸியா தூக்குல போட முடிஞ்சது. இல்லைன்னா ஆமானுக்கு இன்னொரு தூக்கு முறை செய்யணும். அதுக்குள்ள ராஜா மனசு மாறிட்டார்னா, அதுக்குள்ள ராஜா என்ன இருந்தாலும் அந்த ஆமானால ராஜாவுக்கு நிறைய நன்மை நடந்திருக்கு. திடீர்னு ஒரு கோபத்துல அதுக்குள்ள ராஜாவே, நான் ராணி கிட்ட தப்பா போகல ராஜாவே, நான் இப்படி பேசதான் போனேன். அதுக்குள்ள மனம் மாறிட்டார்னா, என் ஆண்டவருடைய செயல் தூக்கு முறை செய்ய பல நேரத்தில் சத்ரு நாள் குறிச்சிருக்கிறான்ல, அன்னைக்கு மாறுதல் நடக்க போகும். அன்னைக்கு மரணம் அல்ல, அன்னைக்கு மாறுதல். கர்த்தர் அனுமதிக்கிறார். குழியில தூக்கி போட அனுமதித்தார். இந்த குழியில தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் சகோதரர்களுள்ள டிஸ்கஷன் நடக்கு. ஆமே ஆமே. என்ன டிஸ்கஷன் தெரியுமா? இவனை எகிப்தியருக்கு வித்திரலாம். இல்லைன்னா யாக்கோபு யோசேப்பு அனுப்பி இருக்க மாட்டார். அங்க கொண்டு போகப்பட்டான். அங்க அனுப்பினார் என்று பைபிள்ல இருக்கு. கர்த்தர் அனுமதித்தது நன்மைக்கு. ஆமென். யோபுவை சாத்தான தொட அனுமதித்தார். எதுக்கு தெரியுமா? ஆமென். இழந்த எல்லாத்தையும் கர்த்தர் 2 தரையா. இன்னைக்கு கர்த்தர் தொட அனுமதிக்கிறார்னா, நீங்க அடுத்து யோபு லைஃப்ல பாத்தீங்கன்னா தெரியும், 4 தலைமுறையை பார்க்கிறான். அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் யோபு லைஃப்ல வரல. இன்னைக்கு சத்துரு கை வைக்க கர்த்தர் அனுமதிக்கிறார்னா எதுக்கு தெரியுமா? இனி அவன் உங்க எல்லை பக்கமே. அதாவது சில பிள்ளைங்க தெரியாம அந்த சூடு பாத்திரத்துல கை வைப்பாங்க பாருங்க. ஹாட்டா ஏதாவது வைக்கும். சில பிள்ளைங்க தெரியாம கை வச்சு கை சுட்டுட்டுன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு பாத்திரத்தை வச்சாலும் பிள்ளைங்க ஊன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படிதான் கை வச்சுட்டான், தெரியாம கை வச்சுட்டான். ஐயோ, இனி யோபுவா டாபிக்க மாத்து, வேற போ. அடுத்து 10 பிள்ளைங்க வந்துட்டாங்க. யோபு அடிபட்டுல இருந்து வெளியே வந்துட்டான். நான் இன்னும் இந்த ஷாக்ல இருந்து வெளியே வரல. ஹalleluya. கர்த்தர் அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லும் நாட்கள். நம்ம லைஃப்ல அனுமதிச்சதை மட்டும் பார்க்கிறோம், அனுமதிக்காததை பாருங்க. அனுமதிக்காததை பாருங்க. எல்லாம் மொத்தமா விட்டுட்டாருன்னு வைங்களேன். விடல. கர்த்தர் சிலதை அனுமதித்திருக்கிறார், சிலதை அனுமதிக்கவில்லை. ஹalleluya. தண்ணீர்ல தாழ அனுமதித்தார் பேதுருவை. எதுக்கு தெரியுமா? நீ யாரும் எங்கேயும் பார்க்க கூடாது. ஆண்டவரே, படகுல வச்சு பேதுரு என்ன சொன்னார்? ஆவேசம். கொஞ்சம் தாழ அனுமதித்ததும் இப்ப சொல்ல ஆவேசம்னு. ஆண்டவரே ஆண்டவரே, இப்போ கேள்வி, உனக்கு டவுட் எல்லாம் நம்ம இந்த சேஃபா இருக்கும் போது தான் டவுட் வரும். சும்மா இருந்து சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தா டவுட் வரதாச்சு. கொஞ்சம் இறங்கினாதான் ஆண்டவரே, டவுட்டே கிடையாது. விசுவாசி அவன் என்றும் பதறான். போட்ல இருக்கும்போது நீரே ஆனால் வா உனக்கு காட்டி தரேன்.
நீரே ஆனால் உம்மோடு கூட எனக்கு 2 ஸ்டெப் எடுத்துவேன். இப்போ உள்ள போகும்போது இப்போ சொல்லு, நீரே ஆனால் என்னை காப்பாற்ற சொல்றதுக்குள்ள ஆளு உள்ள. ஆமே இல்ல, ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சியம் என்ன கைவிடுகிறார். சில தாழ்வு அனுமதித்தார், ஆமையில விடமாட்டார் விடமாட்டார். விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும் மனுஷ கையிலும் விட்டு கொடுக்க. ஆமே விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே, சாத்தான் கையிலும். சொல்லுங்க ஆமே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவல்ல, நீங்க வந்து நின்னீங்க. ஓ கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, தேடி வந்தீங்க. ஆமே மனுஷன் உதவ நீங்க வந்து நின்னீங்க. glory. விட்டு கொடுக்கலையே கொடுக்கலை ரேத்ரா மாமா சேகரே. ஆமே கலங்கின என்னை கண்டு காற்றையும் கடலை அதட்டி கரை சேர்த்தீங்க. என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றை கடலை அதட்டி கரை சேர்த்தி. ஆமே அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவராய் வந்து விட்டீங்க. என்னை ஆக்கி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. கொடுக்கலையே சில காரியத்தை அனுமதித்தார், ஆனா அநேக காரியத்தை அனுமதிக்கவில்லை. ஆமே ஆமே. இன்னைக்கு நீங்க வீட்டுல போய் அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில ஐயோ இப்படி வந்துச்சு அப்படி வந்துச்சு அப்படி பார்க்காம கர்த்தர் அனுமதித்தார். உங்க லைஃப்ல அனுமதித்தார்ல, அனுமதிக்காததையும் நினைச்சு பாருங்க, எதெல்லாம் அனுமதிக்கல. ஆமென். எசேக்கியா சொல்றார், நான் நைட்டெல்லாம் எண்ணம் இட்டு கொண்டிருந்தேன், எனக்கு இந்த ஒரு வியாதியை அனுமதித்தார். காலில் எழும்பும் போது பொழுது விடுறதுக்கு முன்னாடி நான் இருக்க மாட்டேன் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லிட்டு இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன், அவர் எனக்கு வாக்கருளினார், அந்த பிரகாரமே செய்தார். நம்ம லைஃப்ல சில காரியத்தை அனுமதித்திருக்கிறார், இல்லை என்றல்ல, ஆனா பல காரியத்தை அவர் அனுமதிக்காமல் தடுத்தார். அதெல்லாம் எண்ணி எண்ணி ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க, ஆண்டவர் பிரைஸ் பண்ணுங்க. ஆமென். அழ கர்த்தர் யாக்கோபை அனுமதித்தார். யாக்கோபு அழும்போது சொன்ன அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா, நான் துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்குவேன். அதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. துக்கத்தோடு இறங்குவேன் என்றவனுடைய முடிவு எப்படி இருந்து தெரியுமா, அவன் தொழுது கொண்டு தன் கோலின் மேல சாய்ந்து கொண்டான். சில காரியத்தை அனுமதித்தது உண்மை, ஆனால் அநேக காரியங்களை அனுமதிக்கவில்லை. உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் உருவாக்கப்பட அனுமதித்தார், ஆனால் வாய்க்கப்பட அனுமதிக்கவில்லை. எனவே தான் யோபு சொல்லுகிறார், ஒருத்தன் செத்துட்டானா அதுக்கப்புறம் அவன் ஜீவிப்பானா? அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்பது ஆமென் நித்தியத்தை குறித்து அல்ல. அப்ப நான் இவ்வளவு நாள் இந்த வார்த்தையை, எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் நான் உம்முடைய வார்த்தையை நான் காத்திருக்கிறேனே, இதனுடைய முடிவு. நான் வசனத்தை நம்பி இருக்கிறேன், வசனத்துக்காய் காத்திருக்கிறேன். இல்ல, நான் இந்த போராட்டம் எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின், இந்த காத்திருப்பின் காலம் என்பது போராட்டத்தின் காலம். ஆமென். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடி எனக்கு குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் காலத்தில் மாறுதல் வரும் என்று, மாறுதல் வரும் என்று. எல்லாம் கைவிட்டு போனதும் எல்லாம் போச்சு. 4 பக்கத்திலிருந்து வந்து யோபு கிட்ட சொன்ன செய்தியும் துர்ச்செய்தி, அவ்வளவுதான். இனி அப்படி எப்படி சொல்லலாம், இனி நம்ம எல்லாம் இல்ல. உடனே பேச ஆரம்பிச்சிருக்கு, நான் செத்தா இங்கதான் என்ன அடக்கம் பண்ணணும், நான் செத்தா அப்படி பண்ணணும், நான் செத்தா எப்படி பண்ணணும், நான் செத்தா 21 குண்டுகள் முழங்க. நம்மளே பேச ஆரம்பிச்சிடும். யோபு சொல்றாரு, இல்ல மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்குல்ல. ஆமே, என் மனைவி கூட சொன்னா தேவனை தூஷித்து ஜீவனை விடும், ஆனா நான் அப்படி விடல. நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன், நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். உடுக்க வஸ்திரம் போட முடியாது,
உடம்பு ஃபுல்லா புண்ணு, கையில ஒரு ஓட்டு துண்டு எடுத்து சொரிந்து கொண்டு இருக்கிறவன் சொல்லுகிறான், எனக்கு தெரியும் மாறுதல் வரும் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன், மாறுதல் வரும் என்று. ஆமென். 5 வார்த்தைகளை சொல்லி செபிக்கிறேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் காத்திருக்கிறவர்களே. எல்லாம் தெரிந்த வார்த்தை தான். யோபு சொன்ன 5 வார்த்தைகள். 1, மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்க நம் மனதிலே ஆழமாய் பதியப்பட வேண்டிய 5 வார்த்தைகள். 1, அவர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25 வாசிக்க வேண்டாம், ரெஃபரன்ஸ் சொல்லி விடுகிறேன், எல்லாம் தெரிந்த வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 2, அவர் எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறார். யோபு 42:2 அவர் எல்லாம் செய்ய, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது. அவன் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்து இருக்கிறவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு நஷ்டமாகாது இருக்க நம் மனதில் எது நிர்ணயிக்கணும் தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறார். 2, உயிரோடு சும்மா இல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்ய. ஆமென். சிலர்லாம் சொல்லுவாங்க, நீ உயிரோடு இருந்து என்ன? இவர் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. இவர் உயிரோடு இருக்கிறதுனால. ஆமென். சீஷர்கள் பாருங்க, அவர் மரித்த செய்தி கேட்டு அரைக்கதவை அடைச்சிட்டு இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கிறார் செய்தி கேட்டதும் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. 3வது, நான் போகும் வழியை அவர் அறிவார். அதன் அர்த்தம் என்ன? இந்த பாதை எங்க போய் முடியும்னு அவருக்கு தெரியும். யோபு 23:10 நான் போகும் வழி அதனால தெரியும். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே, அவர் உருக்கமும் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அவருக்கு தெரியும் இந்த கிளைமேக்ஸ் இப்படிதான் இருக்கும். அவருக்கு தெரியும் மோரியா மலையில என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் 3 நாள் துக்கத்தோடு ஆபிரகாம் நடக்கும் போதும், அப்பா ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டு அவர் அமைதியா இருக்கிறார். அவருக்கு தெரியுங்க. ஆமென். இந்த பாதை எங்க போய் முடியும் அவருக்கு தெரியும். யாரும் அறியாத என்னை அவருக்கு தெரியும். என்னை தெரியும், எனக்குண்டான எல்லாமே தெரியும். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் மாறா பக்கத்திலேயே மரத்தை வளர விட்டார். மாறா பக்கத்திலேயே நாளைக்கு என் பிள்ளை இந்த பாதையில வருவான், இங்க வந்து முடங்கிடக்கூடாது, நான் போகும் வழியை அவர் அறிவார். சோ இன்னைக்கு நீங்க ஒரு பாதையில பயணிக்கிறீங்க, நமக்கு தெரியாது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தினா நமக்கு தெரியாது. யோபு சொல்றார், எனக்கு தெரியாது, ஆனா என்ன நடத்துகிறவருக்கு தெரியும். 4வதாக, அவர் சும்மா இருக்கவில்லை, அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார். யோபு 23:9 அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் அவரை, அப்ப அவர் சொல்றாரு, அவர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார், ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார், அவர் சும்மா இருக்கவில்லை. 5வது, எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். யோபு 23:14 இந்த நம்பிக்கை உடையவன் தான் சொல்லுகிறான். அவனிடத்தில் வந்த செய்தி என்ன? அவன் மனைவியே சொல்றாங்க, இப்படி வாழ்றதுக்கு செத்துடலாம் இல்ல, நான் மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை, நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் எல்லாம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை நிச்சயம் நிறைவேற்றுவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. யோபு 42வது அதிகாரத்தில் கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்து, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை எல்லாரும் வந்து பார்க்கும்படி செய்தார். அவன் கஷ்டப்பட்டது 4 பேர் பார்த்தாங்க, ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை 11வது வசனத்தை பாருங்கள். 42:11 வாசியுங்கள். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும், அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? இவர் கஷ்டப்பட்டதும் இவருடைய Facebookல இருந்து எல்லாரும் அன்ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க, முடிஞ்சது. முன் அறிமுகமான, எப்பவுமே நல்ல காலத்துல தான் வந்து 4 பேர் நமக்கு அறிமுகமாவாங்க, கஷ்ட காலத்துல எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா நாளைக்கு கர்த்தர் இதை மாற்றும் போது முன்னாடி அறிமுகமானவங்க எல்லாம் வருவாங்க. அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி, கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து
அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார். கஷ்டப்படும் போது ஒண்ணுமே தர மாட்டாங்க. இப்போ இவருக்கு கொடுத்தா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு மொய் வைப்பாங்கங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம அங்க போய் நம்ம போடும், நாளைக்கு நம்ம பிள்ளைக்கும். யோபு கஷ்டப்படும் போது இல்ல திருப்பி வராது, வேணா வெறுங்கவரை கொடுத்துட்டு அப்படி கிருபை விட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இப்போ அவருக்கு மொய் வச்சா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஏதாவது நேரா அவனுக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 16வது வசனம். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். சொல்லுங்க பார்க்கலாம். கண்டான். சொல்லுங்க. கண்டான். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், உன் கண்கள் காணும். ஆமென். மனைவி சொல்றாங்க, இது இனி எவ்வளவுதான், இனி நம்ம 2 மட்டும்தான் பாக்கி. மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டிய இடத்துல அவன் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறான். காத்திருக்கிறவர்களே அவர் செய்வார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நம் போகும் இந்த பாதை எங்க போய் முடியும்னு அவருக்கு தெரியும். இன்னைக்கு நீங்க நிக்கிற நிலையில உங்களை கொண்டு வருவதற்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் செய்த சில நேரத்தில் நாம இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நாம இருக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த ரூத் எல்லாம் நினைச்சிருப்பாங்களா இப்படி போவாஸுடைய வயல் நிலத்துல வருவோம், போவாஸ் பாதத்தில் இருப்போம்? இல்ல, கர்த்தர் நகோமியை கொண்டு போனாங்க. பாத்தீங்களா, அவருக்கு தெரியும் எல்லாமே. அதனாலதான் போவாஸ் வாயிலிருந்து என்ன வார்த்தை ரூத் மேல விழுந்துச்சு தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு 6 படி கோதுமை கிடைக்கும்னா சொன்னாரு. இல்ல, ஆமா, நீ வந்தது பொறுக்கதான், ஆனா கர்த்தருடைய திட்டம் ஒன்ன வச்சு சிந்த வைக்க போகிறா. நல்ல கரங்களை சாட்டி, இதோ தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவைகளை நீரே அல்லாமல் எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே, உங்க கரம் இருக்க. நல்ல கைகளை தட்டி பாடுவோம். என்னை அழைத்தவரே என்று நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. ஆமென். என்னை அழைத்தவரே, எந்த பாதையோ எந்த பாதையோ மதனரோ. ஆமென். எந்த பாதையோ உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க. ஆமென். உங்க கரம் இருக்க. சொல்லுங்க. கருவிலை என்னை, கருவிலை என்னை பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே, கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. ஓ, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, வழுவாமல் என்னை காப்பவரே, இனிமேலும் என்னை. நல்ல கையை தட்டி, என்னை அழைத்தவரே. ஆமென். உங்க கரம் இருக்க. உரமா சேகரே ஹண்டரா. ஓ, எந்த பாதையோ எந்த பாதையும் ஜீசஸ். ஆமென். எந்த பாதையோ. ஹல்லேலூயா. உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க.
ஆமென். உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. Thank you Jesus. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஆமென். Thank you Jesus. ஆமென். ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து யோபுவை போல இந்த வார்த்தையை சொல்ல, மாறுதல் வரும் என்று காத்திருக்கிறேப்பா. எனக்கு குறிக்கப்பட்ட இந்த போராட்டத்தின் காலம் மாறுதல் வரும் என்று. இப்போ உங்க நம்பிக்கையா ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. எல்லாம் இழந்து வஸ்திரம் கூட போட முடியாம சாம்பல்ல உட்கார்ந்து கையில் ஒரு ஓட்டு துண்டை எடுத்துக்கொண்டு யோபு சொல்லுகிற, மாறுதல் வரும், மாறுதல் வரும். தூக்கு மரம் ரெடியா இருக்கிறது. மோர்தெகாய் சொல்லுகிறார், ரட்சிப்பு சகாயமும் வரும். ஆமென், ஆமென். நடக்கிறது எல்லாம் எதிராய் தான் இருக்கிறது, சூழ்நிலை எல்லாம் எதிராய் தான் இருக்கிறது. ஆனா கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை இப்பொழுது அறிக்கை செய்யுங்கள். மாறுதல் வரும், சகாயம் வரும், ரட்சிப்பு வரும். நிச்சயம் காரியம் மாறுதலாய் முடியும். அபிஷேகம் பெற்றவங்க கொஞ்சம் அந்நிய பாஷைகளை. எஸ் எஸ், நம் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். நாம் போகும் வழியை அவர் அறிவார், அவர் அறிவார், அவர் அறிவார், அவர் அறிவார். குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஓரா மாதானாலா ரகடரே ஷேரே மாமாதானாரா. மாறுதல் வரும், குடும்பத்தில் மாறுதல் வரும், சூழ்நிலையில மாறுதல் வரும், சரீரத்தில் மாறுதல் வரும், உன் வாழ்க்கையில மாறுதல் வரும், உன் பிள்ளையின் வாழ்க்கையில மாறுதல் வரும், உன் எதிர்காலத்தில் மாறுதல் வரும், மாறுதல் வரும், மாறுதல் வரும். எல்லாம் மாறும். என் ஆண்டவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி நம்புற ஆண்டவரே, நம்புவே இயேசுவை நம்புவே. அன்பு சகோதரா, சகோதரி, கர்த்தரை நம்புங்க. ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை விட்டு விடாதீங்க. ஆமென். மரணத்துக்கான நாள் குறிக்கப்பட்ட பிறகு ரட்சிப்பு சகாயமும் கண்டிப்பா வரும். என்ன ஒரு நம்பிக்கையை மோர்தெகாய் வெளிப்படுத்தினார். கர்த்தர் இதை கனப்படுத்தினார். பார்த்தீங்களா? எல்லாம் இழந்து கையில ஓட்டு துண்டை எடுத்துக்கொண்டு மாறுதல் வரும் என்று யோபு சொன்னதை கர்த்தர் கனப்படுத்தினாரே. இந்த ஆராதனை வேளையில நீங்க சொன்ன வார்த்தைகளையும் என் கர்த்தர் கனப்படுத்தி 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 காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி இழந்த அனைத்தையும் இரண்டத்தனையாய் தந்து உங்களை வாழ்ந்திருக்க செய்வார், வாழ்ந்திருக்க செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் எங்களை நேசிக்கிறீர். இந்த புதிய மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல எங்களை கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க கிருபை செய்து எங்களோடு பேசினீர். நீர் தான் எங்களை காத்திருக்க வைத்து சில காரியங்கள் வாழ்க்கையில ஏன் அனுமதிச்சீங்கன்னு நாங்க கேட்டு புலம்புகிறோம். ஆனா இந்த நாளில் உணர்த்தினீர் பல காரியங்களை நீர் அனுமதிக்காததுனாலதான் இன்னைக்கு நாங்க ஜீவனோடு இருக்கிறோம்ப்பா, இன்னைக்கு நாங்க உயிரோடு இருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆனால் அனுமதித்தது எல்லாமே நன்மைக்காக, நன்மைக்காக. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கும். எங்களோட பேசுனீங்க. அந்த குறிக்கப்பட்ட போராட்டத்தின் காலம் கர்த்தர் காக்குறீங்கப்பா. நிச்சயம் மாறுதல் வரும். அநேகரை சாட்சியை எழுப்ப போறீங்க. இந்த போராட்டத்தின் காலம் தாண்டி அறுவடையின் காலத்தை வைத்திருக்கிறீங்க, சுதந்திரிக்கிற காலத்தை வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க. தேவ சமாதான கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கண்மணி போல காத்துக்கோங்க. இந்த மாதம் ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாய் நன்மையா இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.